8th சம் பார்க்கலாம். கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 999 மற்றும் 10,000 இடையே உள்ள எண்களை எண்ணுக. இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள எண் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த எண்களும் உட்படன்னு சொல்லி சொல்லல. அதனால இந்த எண்களை தவிர பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள எண். சோ 999க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது 1000. இப்போ 10,000க்கு சோ முன்னாடி உள்ள நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்கள் வந்து எத்தனை எண்கள் இருக்குதுங்கிறத இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல், அதாவது வந்த எண்ணே திரும்ப வரலாம், ஈவன் நம்பரா இருக்கணும், ஆட் நம்பர், அந்த மாதிரி எந்த நிபந்தனையும் கிடையாது. ஸோ அப்போ ஃபுல்லா வந்து எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது இந்த 1000ல இருந்து இந்த எண் வரைக்கும் நமக்கு 4 டிஜிட் வரும். இது ஒரு 4 இலக்க எண். பொதுவா நமக்கு எண்கள் வந்து 0, 1, 2, 3 9 வரைக்கும் இருக்கும் நமக்கு. அதாவது டோட்டல் வந்து 10 நம்பர்ஸ். இந்த எண்ணுக்குள்ளதான் நம்ம எந்த எண்ணானாலும் உருவாக்க முடியும். எப்பவுமே நமக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 0 வராது. எந்த எண்ணுமே நம்ம 0ன்னு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். வேணா 3 எண்களும் இப்படி கூட நமக்கு 0 வரலாம். ஆனா ஸ்டார்டிங் நம்ம 0 சொல்ல மாட்டோம். அப்படி இருந்தா அது வந்து என்னது 3 டிஜிட் ஆயிரும், 100ன்னு வந்துடும். ஸோ நம்ம எந்த எண்ணையும் 0 நம்ம ஸ்டார்ட் பண்ண கிடையாது. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணக்கூடாது, 0 வரக்கூடாது. ஸோ 0 இல்லாம மற்ற எண்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இங்க 10 நம்பர்ஸ் இருக்கு, 0 வரக்கூடாது அப்படின்னா நமக்கு எத்தனை இருக்கும் 9. ஸோ இந்த இருக்கிற இந்த 9 நம்பர்ஸ்ல ஏதோ ஒரு எண் தான் இந்த பாக்ஸ் வந்து என்ன செய்ய போகுது, ஃபில் பண்ண போகுது. ஸோ இந்த 9 நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் பாக்ஸ்ல ஃபில் ஆயிடும். அப்ப மீதம் எத்தனை இருக்கும், 8 நம்பர்ஸ் இருக்கும். இப்ப நம்ம 0வை கொண்டு வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0 வந்து ஸ்டார்டிங் தான் வரக்கூடாது, அதுக்கடுத்து இருக்கிற பாக்ஸ்ல தான் நமக்கு 0 வரலாம். அப்போ நமக்கு 0ன்னு ஒரு நம்பர் ஆட் ஆகும்போது 9 நம்பர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எந்த நிபந்தனை இல்லாமன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 9 நம்பர்ஸ், இந்த நம்பர் இருக்கா, 0 தவிர மத்த எண் இருக்கா, இதுல 3ங்கிற ஒரு நம்பர் இந்த பாக்ஸ்ல ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம மீத எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தோம், 8 நம்பர். அதோட பிளஸ் 1 0வை இப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 9. ஆனா இந்த 3யுமே வரலாம், இந்த 3யுமே நமக்கு இந்த பாக்ஸ்ல வரலாம். ஏன்னா நிபந்தனை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு நம்பர் மைனஸ் பண்ண வேண்டியது இல்லை. மறுபடியும் அதே 9 நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், பிளஸ் ஒரு 0 யூஸ் பண்ணுவோம். அப்போ 10 நம்பர்ஸ். செகண்ட் பாக்ஸ்ல 10 நம்பர்ஸ். இப்போ இங்க ஃபில் ஆன அதே நம்பரையும் இந்த தேர்ட் பாக்ஸ்லயும் நமக்கு ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கேயும் நம்ம 0 யூஸ் பண்ணலாம். அப்போ மறுபடியும் நமக்கு 10 நம்பர்ஸ். ஸோ லாஸ்ட் நமக்கு 10 நம்பர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 9000 நம்பர் வந்து இதுக்கு இடைப்பட்ட எண்கள் இருக்கும். செகண்ட் நிபந்தனை என்னன்னா எந்த இலக்கமும் திரும்ப வராமல். ஸோ இப்போ இந்த இடத்துலதான் நமக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த இலக்கமும். ஸோ அதே 0 to 9. டோட்டல் வந்து 10 நம்பர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா 0 வராது. அப்ப 0 இல்லாம 10 நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா 0 போயிடுச்சுன்னா மீதம் நமக்கு 9 இருக்கும். இந்த இடத்துல கண்டிஷன் என்ன அப்படின்னா எந்த இலக்கமும் திரும்ப வராமல். இப்போ இந்த 9 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 6ன்னு எடுத்துக்கலாம். இந்த 6 வந்து என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் இருக்கிற இந்த 3 பாக்ஸ்ல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதாவது இந்த இலக்கத்துல வரக்கூடாது. அப்போ ஒரு நம்பர் 9 நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ மீதம் எத்தனை இருக்கும் நமக்கு 8. ஆனா இப்ப இந்த 0 வந்து நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த பாக்ஸ்ல எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இந்த 0 ஆட் ஆகும்போது நமக்கு 9 நம்பர்ஸ் இருக்கும். 9. இப்போ இந்த 9ல இருந்து ஒரு நம்பர் நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஃபில் பண்ணிருப்போம். அப்போ ஒரு நம்பர் குறைஞ்சிரும். ஸோ மீதம் 8 நம்பர்ஸ்ல இருந்து ஒரு நம்பர் ஃபில் பண்ணுவோம். அடுத்து 7. ஏன்னா இலக்கம் திரும்ப வராததால நம்ம ஃபில் பண்ற நம்பர் என்ன செஞ்சிடணும், மைனஸ் பண்ணிடணும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4536. அடுத்து தேர்ட் ஒன், குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு இலக்கம் திரும்ப வருமாறு.
ஏதாவது ஒரு இலக்கம் திரும்ப வருமாறு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டையும் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். ஏன்னா இலக்கங்கள் திரும்ப வராமல் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், இலக்கங்கள் திரும்ப திரும்ப வர மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு எண் திரும்ப வருமான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க நம்ம 3 ஃபில் பண்ணது திரும்பி இங்க 3 நமக்கு வரலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நிபந்தனை இல்ல, இந்த 3 மறுபடியும் ஃபில் பண்ணலாம். ஆனா குறைந்தபட்சம் ஒரு இலக்கமாவது திரும்ப வருமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இலக்கமாவது கண்டிப்பா இதுல திரும்ப வரதான் செஞ்சிருக்கு. வரவும் செய்யலாம், வராமலும் இருக்கலாம், அதான் நிபந்தனை இல்லை. ஸோ இதுல வந்து எந்த இலக்கமும் திரும்ப வராமல், அப்போ அதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா ஏதாவது ஒரு இலக்கமாவது திரும்ப வரும் மாதிரி எத்தனை எண்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 9th சம். 0 1 2 3 4 5 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 5ஆல் வகைப்படும் 3 இலக்க எண்கள். ஸோ 5ஆல வகுபடணும், அதே சமயத்துல அது 3 டிஜிட்டா இருக்கணும். ஸோ 3 இலக்க எண்களா இருக்கணும். நிபந்தனைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 3 டிஜிட் எண் வந்து 5ஆல டிவைட் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து இலக்கங்கள் திரும்ப வராமல், ஸோ இலக்கங்கள் வந்து திரும்ப நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே நம்ம ஸ்டார்டிங் என்ன செய்வோம், 0 வராது. இப்போ ஒரு எண் 5ஆல டிவைட் ஆகணும்னா கண்டிப்பா லாஸ்ட் வந்து 05 வந்து முடிவடையணும், அப்பதான் அது 5ஆல டிவைட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா 123 5ஆல டிவைட் ஆகாது, 124 5ஆல டிவைட் ஆகாது. இதே 75 நமக்கு 5ஆல டிவைட் ஆகும். ஸோ 80 நமக்கு 5ஆல டிவைட் ஆகும். இப்போ லாஸ்ட், அப்போ இந்த 3 டிஜிட் எண்ல இந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா 0வும் 5 மட்டும்தான் கண்டிப்பா வரணும். இப்போ இந்த இருக்கிற எண்கள்ல இந்த 0வும் 5வும் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு எண் தான் என்ன செய்யணும், இங்க வரணும். அப்போ 2 வாய்ப்புகள் மட்டும்தான் இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க வந்து 0 வரக்கூடாதுன்னு போட்டோம், இலக்கங்கள் திரும்ப வராமல் சொல்லிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம 0 ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், இந்த 0 எந்த பாக்ஸையும் அடுத்து நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 0 வரக்கூடாது, 0 வரக்கூடாது. ஏற்கனவே இப்ப இங்க நம்ம 5 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம 0வும் இங்க வரக்கூடாது. இப்போ இங்க நமக்கு 5 ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த 5 வந்து இந்த ரெண்டு பாக்ஸ்ல எதுலயும் வரக்கூடாது. இப்போ இங்க 0வும் வரக்கூடாது. இப்ப 0 வரக்கூடாது, இன்னொரு எண் போயிடுச்சு. ஸோ மீதம் இருக்கிற இந்த 4 டிஜிட் இதுலதான் ஏதோ ஒரு நம்பர் தான் இங்க ஃபில் பண்ண போறோம். இப்போ இந்த 4லயும் 1 ஃபில் ஆயிடுச்சு, அப்போ மீதம் எத்தனை இருக்கும் நமக்கு, 3 இருக்கும். ஆனா இங்க வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் ஃபில் பண்ணிருக்கோம். இப்போ 4ல ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டோம், மீதம் 3 இருக்கும். ஸோ அதை நான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ இங்க வந்து நம்ம சப்போஸ் 0 5 எந்த ஒரு எண்ணா இருந்தாலும் ஓகே, நம்ம இப்போ 5ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். 5 ஃபில் ஆயிடுச்சு, ஆனா இந்த சென்டர்ல நமக்கு என்ன செய்யலாம், 0 வரலாம். இப்போ 0ன்னு ஒரு நம்பர் என்ன செஞ்சுக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ மீதம் 4 எண்கள் நமக்கு இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 32. இதே இது செகண்ட் ஒன், இலக்கங்கள் திரும்ப வருமாறு, ஸோ திரும்ப கூட வந்துக்கலாமா. இங்க அதே மாதிரிதான் லாஸ்ட் பாக்ஸ் 05 தான் என்ன செய்யணும், வரணும். அப்போ இங்க நமக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. இப்போ இங்க நமக்கு 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க 0 வரலாம், இங்க 0 வரக்கூடாது. ஏன்னா இலக்கங்கள் திரும்ப வருமான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இங்க 5 ஃபில் ஆயிடுச்சுன்னா இதே 5 இங்கேயும் வரலாம், திரும்ப திரும்ப இந்த இலக்கங்கள் வரலாம், அதுதான் இந்த நிபந்தனைக்குரிய அர்த்தம். அப்போ இங்க நமக்கு மறுபடியும் 6 வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து நீங்க இலக்கங்கள் திரும்ப வரலாம் அப்படின்னு 6 போட்டுறக்கூடாது. ஏன்னா
ஸ்டார்டிங் பாக்ஸ் நமக்கு என்ன செய்யக்கூடாது, 0 வராது. ஸோ அப்போ 0 போயிடுச்சுன்னா மீதம் 5 இலக்கங்கள் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 60.